Hi all, welcome back to our channel Leafing Studio. இன்னைக்கு டே 7 கிளாஸ்ல மல்டி ஃபில்லிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். மல்டி ஃபில்லிங்ஸ்ன்றது ஒரே டிசைனில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் 2-3 டிசைன் போட்டு கவர் பண்ணுறது. இப்போ ஃபர்ஸ்ட் டிசைன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைனில் வந்து நான் ஸ்ப்ரில் வித் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஸ்ப்ரில் போட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் போட்டு ஒரு லைன் கொடுத்துக்கிறேன் ஹம்ஸ் மேலே. ஓகேவா, லைட்டாக போல்ட் லைன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, அண்ட் தென் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா, பாருங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு லைன் போட்டுட்டு ஒரு லீஃப் மாதிரி நான் ட்ரா பண்றேன். ஓகேவா, ஒரு லீஃப் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ அந்த லீஃபை டாட் பண்ணி விட்டுறேன். இப்போ நான் மற்ற ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதில் ஃபில்லிங்ஸ் கொடுத்து இந்த லீஃபை என்ஹான்ஸ் பண்றேன். ஓகேவா, அண்ட் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், அகைன் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இன்னொரு லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா, ஓகே, இப்போ ஹம்ஸ் போட்டு முடிச்சாச்சு. தென் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லைனுக்குள்ள நான் வேவி லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா, ஓகே, இப்போ வேவி லைன்ஸ் போட்டு நான் வெயின்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, வெயின்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த லைன் போட்டேன் இல்லையா, அதில் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா, ஹம்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் சென்டர் பாயிண்ட்ல இருந்து டபுள் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ அந்த லைன்ல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு லீஃப் மாதிரி, கண்டினியூ லீஃப் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். பாருங்க, நான் என்ன மாதிரி லீஃப் ட்ரா பண்றேன் அப்படிங்கிறத. இந்த மாதிரி லைனா ஒரு லீஃப் ட்ரா பண்ணிக்கிறேன். போத் சைட் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லீஃப்க்கு போல்ட் பண்ணிக்கிறேன். போல்ட் பண்ணியாச்சு. நடுவில் ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா, லீவ்ஸ். இப்போ நான் வந்து அந்த லீவ்ஸ்க்கு பக்கத்துல கர்வ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, போத் சைடு கர்வ் கொடுத்து ஒரு லைன் போட்டு நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டு ஒரு ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, அண்ட் தென் இந்த சைடும் அதே மாதிரி பண்ணிக்கிறேன். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் ஒரு லைன் அண்ட் தென் இந்த பக்கம் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன்.
இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா குட்டி குட்டியாக லைன்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறேன். நம்ம செக் டிசைன், கிரிட்ஸ் டிசைன் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எதுனா ஒரு டிசைனில் நான் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேறு எதனா டிசைன் பிடிச்சனாலும் போடலாம். இந்த டிசைனுக்கு இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த டிசைன் போட போகிறேன். ஓகேவா? நீங்கள் போத் சைட் பார்த்து கண்டினியூ பண்ணுற மாதிரி லைன்ஸை ட்ரா பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி அப்படியே கண்டினியூவாக ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கிரிட்ஸ் போடுங்க, பெருசாக போடாதீங்க. இதில் ஜஸ்ட் நான் டாட் தான் வைக்க போகிறேன். இன்டர்செக்டிங் ஆகிற பிளேஸில் டாட் வைக்கிறேன். ஓகேவா? அதனால நீங்கள் குட்டி குட்டியாக ட்ரா பண்ணாதான் நல்லா இருக்கும் பார்க்க. ஓகே, இந்த மாதிரி நடுவுலையும் ஒரு குட்டி குட்டி டாட். அதாவது நீங்கள் வந்து சில பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்டில் வந்து டாட் வைக்கிறீங்க இல்லையா, அது ரொம்ப குட்டியாக வைக்கிறீங்க. ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி வைங்க. இந்த மாதிரி சென்டரில் டாட் வைக்கிறது வேணால் டிப்பில் இருக்க இது வச்சு வைக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? நான் என்ன மாதிரி டாட் வைக்கிறேங்கிறத பாருங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி வைங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். சேம் ஃப்ரில் போட்டுக்கிறேன், அண்ட் தென் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ பெரிய ஹம்ஸ் போட்டுக்கிறேன். பெரிய ஹம்ஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்து ஷேடு கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், ஐ மீன் ஃபில்லிங்ஸ் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து அதை போல்ட் பண்ணி விடுறதுனாலும் விடலாம், உங்களோட விஷ் தான். நான் இந்த மாதிரி லைன் கொடுத்து திக் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் இப்போ இன்னொரு லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ லைன் கொடுத்துட்டு ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஹம்ஸ் போட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிக்க போறேன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி போட போறேன். அதுக்கு முதல்ல நான் லீஃப் பேட்டர்ன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, 2 லீஃப் போட்டுட்டு அது நடுவில் ஸ்ப்ரில் போட்டு சின்ன சின்ன, அதாவது மீடியம் சைஸ் ஹம்ஸ் போட்டு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா இதை லீஃப் டிசைனாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி கண்டினியூவாக ட்ரா பண்ணிக்கிறேன். சில பேர் வந்து லீவ்ஸ் போட தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி போடுங்க, ஒரு யூ மாதிரி போட்டுட்டு அதை கனெக்ட் பண்ணி விடுங்க. நம்ம லீவ் டிசைனில் எப்படி போடுறது அப்படிங்கிறத நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி யூ மாதிரி போட்டுட்டு அதை இந்த மாதிரி லீஃப் மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் தென் ஸ்ப்ரில் போட்டு குட்டி ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவரை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் போல்ட் பண்ணி விடணும். ஓகேவா? ஃபில்லிங்ஸ் கொடுத்து அந்த எம்டி ஸ்பேஸை கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து போல்ட் பண்ணி விட்டுக்கோங்க, நான் பண்ணுற மாதிரி. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் வந்து நான் ஒரு கர்வ் லைன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி 3 கர்வ்ஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் அகைன் இதே மாதிரி கர்வ்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி 4 லைன்ஸ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் எதுக்கு 4 லைன்ஸ் கொடுக்கணும்னா ஒரு லைன், ஒரு போல் லைன் அண்ட் ஒரு லைன் அப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் 4 லைன் ட்ரா பண்ணிவிட்டு இன் பிட்வீனில் நான் என்ன பண்ணிக்கிறேன், போல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி போல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இந்த கர்வில் வந்து ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இந்த ஹம்ஸ் போட சொல்ல நீங்கள் பாருங்கள், இந்த பாயிண்ட்ல வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். இங்கே பாருங்க, நான் இந்த மாதிரி அந்த லைனோடு போய் மர்ஜ் ஆகுற மாதிரி ஜாயின் பண்ணி அகைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போடுற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வ் பர்ஃபெக்டாக தெரியும். உங்களுக்கு நான் ஒரு பேப்பரில், வேஸ்ட் பேப்பரில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு கர்வ் போட்டுட்டேன். ஓகேவா?
இப்போ நான் ஹம்ஸ் போட்டுட்டு அண்ட் தென் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஓகே, இதுக்கு மேலே நான் ஒரு ஹம்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஹம்ஸ் போட சொல்ல உங்களுக்கு கர்வ் லைனே தெரியாது. இன்கேஸ் நான் சொன்ன பேட்டர்னில் போடுங்க. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி போடுங்க அண்ட் தென் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி போடுங்க. இப்போ இந்த பேட்டர்னில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்க, தெரியுதுங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பேட்டர்னில் போட சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த முடிய சொல்ல முடிச்சுட்டு அகைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கர்வ் பர்ஃபெக்டாக தெரியும். ஓகே, தென் இதுக்குள்ளேயுமே சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். பட் இதில் வந்து டைரெக்டாக நான் கிரிட்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? கிரிட்ஸுக்கு லைன் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி போட்டு நான் ஆப்போசிட் சைடு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மல்டி ஃபில்லிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் ஃபில்லிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே டிசைனை எல்லாத்துலேயும் கவர் பண்ணியிருப்போம். மல்டி டிசைனில் வந்து பார்டர் பெல்ட்டில் போட்ட டிசைன், கிரிட்ஸில் போட்ட டிசைன்ட்டு நிறைய டிசைனை கவர் பண்ணுறோம். அதுக்காக தான் இது மல்டி ஃபில்லிங்ஸ் நேம். ஓகே, இப்போ நான் இதில் வந்து ஹம்ஸ் போட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட்டில் வந்து நீங்கள் இப்போ ஒரு ஹேண்டை நம்ம டிசைன் போடுறோன்னா அந்த டிசைன்ஸ் என்னென்ன நேம் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு சென்ட் பண்ணணும். நான் ஒன்லி டிசைன் மட்டும் தான் போடுவேன். நீங்கள் வந்து அந்த ஹேண்டில் என்னென்ன டிசைன்லாம் போட்டு நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு எனக்கு சொல்லணும். ஓகேவா? பார்த்து போடாதீங்க, பார்க்காம போடுங்க. ஓகே, நம்ம ஹம்ஸ் போட்டாச்சு. இப்போ ஹம்ஸ்க்கு இன் பிட்வீனில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், 4 டாட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி வச்சு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ நடுவில் வேணும்னா ஒரு லைட்டாக ஒரு டாட் வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் டிசைன் போகலாம் நம்ம. இப்போ வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு கிரிட்ஸ் வரைகிறீங்கன்னா இப்போ இந்த மாதிரி 4 டாட் வைக்க சொல்ல கார்னரை ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்கள் வைக்கணும். சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் டாட் வச்சிங்கன்னா ரொம்ப டாட்டே உங்களுக்கு நல்லா தெரியாது. அண்ட் தென் நடுவில் ஒரு டாட் வைக்க சொல்ல எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸில் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க, டாட் வந்து பெருசாக வைக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி பெருசாக வைக்க கற்றுக்கோங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் டிசைனில் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கர்வ் கொடுத்துக்கிறேன். அந்த கர்வுக்குள்ளே எதுனா ஒரு ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஃப்ரில் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நீங்கள் இதே டிசைன் கொடுக்கறனாலும் ஓகே, இல்லை வேறு எதுனா கொடுக்குறீங்கனாலும் ஓகே தான். பட் நான் எட்ஜஸ்லாம் எந்த அளவுக்கு கவர் பண்ணுறேன், எந்த மாதிரி கவர் பண்ணுறேன் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, தென் இப்போ இந்த லைனை வந்து நான் போல்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, தென் வந்து ஒரு லைன் இப்போ இந்த லைன் கீழே இன்னொரு லைன் போட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இன்னொரு கர்வ் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த லைனை நான் ஒரு போல்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இங்கேருந்து சென்டரில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஜிக்ஸாக் லைன் ட்ரா பண்ணி அதோட கண்டினியூ பண்ணி நான் ஜிக்ஸாக் லைனாக ட்ரா பண்ணிக்கிறேன். எதுக்கு நான் எப்போவுமே லைன்ஸ் ட்ரா பண்ண சொல்ல சென்டர் மார்க்கிங் பார்த்து ட்ரா பண்ணுறேன்னா ஸோ தட் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வர லைன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும், க்ராஸாக போகாது அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு சென்டரில் ட்ரா பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? தென் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே,
இப்போது இந்த ஹம்ஸில் இருந்து நான் குட்டி ஸ்ப்ரில் போட்டுக்கிறேன். இந்த ஸ்ப்ரில் பாருங்கள் நான் எந்த மாதிரி ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ 2 லீவ்ஸ் வரைஞ்சி அகெயின் நான் ஸ்ப்ரில் போட்டு இதே பேட்டர்னை நான் கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன். ஓகேவா? ஒரு ஸ்ப்ரில் 2 லீவ்ஸ், ஒரு ஸ்ப்ரில் அண்ட் 2 லீவ்ஸ்ன்னு இந்த பேட்டர்னை இது ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன். ஓகேவா? லீவ்ஸ் வரைய சொல்ல ஜாயின் பண்ணி வரைங்க, செப்பரேட்டாக வரையாதீங்க. ஓகேவா? இப்போ நான் அந்த எம்டி ஸ்பேஸ்லாம் வந்து கர்வ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த எம்டி ஸ்பேஸில் ஃபில்லிங் கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ நான் வந்து இந்த ஸ்ப்ரில் அண்ட் லீவ்ஸை வந்து போல்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? இந்த மாதிரி போல்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ தட் இந்த டிசைன் பார்க்க இன்னும் போல்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் லைன் போட்டுக்கிறேன். இந்த லைனுமே நான் ரொம்ப குட்டி லைன் தான் போட்டுக்கிறேன், அதாவது குட்டி கிரிட்ஸ் தான் போட்டுக்கிறேன். ஓகே, குட்டி குட்டியாக லைன் போட்டு கிரிட்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஓகே, எந்த அளவு உங்களால் கார்னரில் லைன் ட்ரா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரா பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா குட்டி குட்டி டாட்ஸ் வச்சுக்கிறேன். பாக்ஸ்க்குள்ளே நான் குட்டி குட்டி டாட் வச்சுக்கிறேன். இந்த டாட் வைக்க சொல்ல பாருங்க, நான் அந்த அளவுக்கு ப்ரெஷரே கொடுக்கல. அந்த டிப்பில் இருக்க ஹென்னா வச்சு தான் நான் வந்து டாட் கொடுக்குறேன். ஓகேவா? இதில் நான் அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கவே இல்லை. ஓகேவா? அவ்வளோதான். இந்த டிசைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். நெக்ஸ்ட் டிசைனுக்கு சேம் ஸ்ப்ரில் வரைஞ்சிக்கிறேன். ஸ்ப்ரில் போட்டு ஒரு ஹம்ஸ் போட்டுக்கிறேன், அண்ட் தென் இன்னொரு ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா பெரிய ஹம்ஸ் போட்டுட்டு அது நடுவில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஹம்ஸை போல்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு லைன் போட்டுட்டு அதை போல்ட் பண்ணி விட்டுக்கிறேன். தென் இன்னொரு லைன் போட்டுட்டு டபுள் லைனை ட்ரா பண்ணிட்டு ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இந்த கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்பேஸில் வந்து நான் வந்து எல் ஷேப் டிசைன் ட்ரா பண்ண போகிறேன். ஓகேவா? நம்ம வந்து பார்டர் பெல்ட்டில் பார்த்துருப்போம், அந்த டிசைனை இதில் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? நான் அகைன் சொல்கிறேன், சென்டரில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து ஈக்குவலாக வரும், லைனாக ஸ்ட்ரெயிட்டாக வரும். அதனால தான் நான் வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? அந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நான் வந்து லைனை போல்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஹம்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா கிரிட்ஸ் வர சொல்ல கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஈஸியாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போடுங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து சென்டர் பாயிண்ட் எடுத்து டாட்டட் ஸ்ப்ரில் போட்டு நான் ஒரு ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஹம்ஸில் வந்து நான் கர்வ்ஸ் டாட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி
லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு போட்டு கவர் பண்ணிக்கிறேன். ஓகே, போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கர்வ் லைன் கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் அகைன் கர்வ் லைன் கொடுத்துக்கிறேன். ஒரு லைன், ஒரு போல்ட் லைன் அண்ட் ஒரு லைன்ற கான்செப்ட்ல நான் இந்த கர்வ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, தென் வந்து இந்த கர்வ்ல வந்து நான் வந்து ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு கர்வ்ல எப்படி ஹம்ஸ் போடணும்னு சொல்லியிருக்குவேன். அதோட போய் ஜாயின் பண்ணிட்டு அகைன் ஸ்டார்ட் பண்ணி போட்டுங்க. தென் இந்த கர்வ் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ப்ரில் போட்டு ஹம்ஸ் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இதே டிசைனை நான் என்ன பண்ண போறேன்னா ஃபுல்லுமே போட்டு கவர் பண்ணிக்க போறேன். ஓகேவா? நம்ம சிங்கிள் ஃபில்லிங்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, இதை மல்டி ஃபில்லிங்ஸ்ல நம்ம போட்டுக்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பிளேஸ்லயும் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஸ்பேஸுமே நம்மளுக்கு தெரியக்கூடாது. எந்த அளவுக்கு நம்மளால கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கவர் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் தெரிஞ்சதுன்னா ஒரு ஹம்ஸை போட்டு கவர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டிசைனுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், 1 minute. ஓகே, நெக்ஸ்ட் டிசைனுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு லைன் போட்டுக்கிறேன். அந்த பார்ட்டில் கிரிட்ஸோ இல்லை வேறு எதுனா சிங்கிள் ஃபில்லிங்கோ எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து கிரிட்ஸ் கொடுத்துக்க போகிறேன். ஓகேவா? இல்லை ஃப்ளவர் டிசைன் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் கிரிட்ஸ் கொடுத்துக்கிறேன். கிரிட்ஸ் வந்து சென்டர் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்டில் டாட் வச்சு கிரிட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? and then okay கிரிட்ஸ் முடிச்சாச்சு. தென் லைன் போல்ட் பண்ணிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஹம்ஸ் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு லைன் போட்டுக்கிறேன். அந்த லைன்ல வந்து நான் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இந்த மாதிரி கண்டினியூவா லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, தென் வந்து ஒரு லைன் விட்டு நம்ம சர்க்கிளில் ஒரு லைன் விட்டு ஒரு லைன் ஷேட் கொடுப்போம் இல்லையா ஃபில்லிங்ஸு, அதே மாதிரி இந்த லைன்லேயும் ஒரு லைன் விட்டு ஒரு லைன் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். தென் ஒரு லைன் போட்டுக்கிறேன். அண்ட் தென் இன்னொரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே,
இப்போ நான் சென்டர் மார்க்கிங் எடுத்து லைன் ட்ரா பண்ணி ஒரு செக் டிசைன் போட்டுக்கலாம். இப்போ லைன்ஸ் கிரிட்ஸ்க்கு பதிலாக நான் லைனில் டாட் வச்சுக்கிறேன். நீங்கள் கிரிட்ஸ் போட்டுனாலும் வேறு எதனா டிசைன் போட்டுனாலும் கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டாட் வைக்கலாம், ஜிக்ஸாக் லைன் போடலாம், இல்லைனா கிரிட்ஸ் போடலாம். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு நான் போட்ட டிசைனும் தாண்டி நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு தெரியுதுனாலும் உங்களோட ஓன் கிரியேட்டிவ் வச்சு நீங்கள் டிசைன் மேக் பண்ணுறீங்கனாலும் போடலாம். ஓகேவா? தென் சேம் கர்வ் மாதிரி போட்டுக்கிறேன். ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். சென்டர் பாயிண்டில் வந்து ஒரு ஸ்ப்ரில் போட்டு நான் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டுக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு போல்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் வந்து இதுக்குள்ளே ஒரு ஃபில்லிங்ஸ் கொடுக்கறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு லைன் போட்டுக்கிறேன். தென் இதில் வந்து போல்ட் பண்ணிவிட்டு ஃபில்லிங்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபில்லிங்ஸ் கொடுக்க சொல்ல எப்போவுமே நீங்கள் போல்ட் பண்ணிட்டு தான் ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் உங்களோட டிசைனுக்குள்ளே அந்த ஃபில்லிங்ஸ் போகாது. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் பார்ப்போம். அப்போ இன்னும் டீட்டெயிலாக ஷோ பண்ணுறேன். தென் லைன் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ நான் வெயின்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் வெயின்ஸ் ஆர் டியர் ட்ராப்ஸ் எனிதிங் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கர்வ்ஸ் ஒரு லைன் அண்ட் தென் இன்னொரு லைன் கொடுத்து நான் போல்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் இன்னொரு ஒரு தின் லைன் கொடுத்துக்கிறேன். இதில் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்து நம்ம கிரிட்ஸ் லைன் போட்டுக்கிறோம். இந்த லைனுமே ரொம்ப குட்டியாக தான் போட்டிருக்கேன். ரொம்ப பெருசாக போடாதீங்க. நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸிங் விட்டுக்கணும். ஓகேவா? இதில் வந்து நான் ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஓகேவா? நம்ம கிரிட்ஸில் பார்த்தோம் இல்லையா, ப்ளஸ் போட்டுட்டு அதில் வந்து டியர் ட்ராப்ஸ் வைக்கிற மாதிரி அந்த டிசைன் நான் போட்டு போகிறேன். இப்போ நான் வந்து டாட் வச்சுக்கிறேன். அதாவது டியர் ட்ராப்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா?
அவ்வளோதான். சென்டரில் டாட் வச்சு இந்த டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் நெக்ஸ்ட் டிசைன். அகைன் நான் வந்து கர்வ் கொடுத்துக்கிறேன், ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து நான் ஒரு ஸ்ப்ரில் போட்டு அதில் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இதையே நான் ஃபுல்லுமே போட்டுக்கிறேன். ஓகே, சிங்கிள் ஃபில்லிங் கொடுத்துக்கிறேன் இந்த பர்டிகுலர் ஏரியாக்குள்ள. ஓகே, அவ்வளோதான். தென் வந்து இதை போல் பண்ணிக்கிறேன், ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஹம்ஸ் போட்டுக்கிறேன். தென் கொஞ்சம் கம்மியாக லைன் விட்டு, அதாவது ஸ்பேஸ் விட்டு நான் 2 லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வெயின்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். போத் சைட் ட்ரா பண்ண போகிறேன். பட் இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒன் சைட் ட்ரா பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட் சைட் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு லீவ்ஸ் பேட்டர்னில் வந்து வெயின்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். லீவ்ஸ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயின்ஸ் ட்ரா பண்ணால் தான் நல்லாயிருக்கும். டியர் ட்ராப்ஸ் ட்ரா பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு லுக் கொடுக்காது. ஸோ வெயின்ஸ் ட்ரா பண்ணுங்கள். ஓகேவா? தென் வந்து நான் வந்து கர்வ் கொடுத்துக்கிறேன். இந்த கர்வ் வந்து நான் கொடுக்க சொல்லியே நான் கொஞ்சம் போல்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் நான் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். பட் டபுள் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, டபுள் லைன் போட்டு நான் கிரிட்ஜ் டிசைன் போட்டுக்கிறேன். இதில் டபுள் லைன் ட்ரா பண்ணுறதுனால கொஞ்சம் நான் ஸ்பேஸிங் நிறைய விட்டே போடுறேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? தென் நான் இதில் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு சிங்கிள் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் இன் பிட்வீனில். நம்ம கிரிட்ஜில் பார்த்தோம் இல்லையா, போல்ட் லைன் கொடுத்துட்டு அதில் சென்டர் பார்ட்டில் திக் லைன் கொடுத்துட்டு இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல டாட் கொடுப்போம். அந்த டிசைனை நான் இதில் போட்டுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் டபுள் லைன் கொடுத்த இடத்துல எல்லாமே போல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி போல்ட் பண்ணிக்கோங்க டபுள் லைன் கொடுத்த எல்லாத்துலேயும். ஓகே, போல்ட் பண்ணிட்டு இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ்லாம் நம்ம டாட் வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி இந்த டிசைன் கிரிட்ஜ் டிசைன்லேயே பார்த்துருப்போம் நம்ம. ஓகே, அவ்வளோதான். இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டிசைன் போகலாம் நம்ம. இந்த டிசைனுக்கு நான் வந்து ஒரு ஸ்வெல் போட்டுக்கிறேன். ஓகே, ஸ்வெல் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் இருந்து ஒரு யூ ஷேப்பில் போட்டுக்கிறேன். ஓகேவா? பட் நான் டச் பண்ணாமல் போடுறேன். ஹம்ஸை டச் பண்ணாமல் ஒரு யூ ஷேப்பில் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஒரு ஃப்ளவர் மாதிரி வச்சுக்கோங்க. தென் அந்த லைனை போல்ட் பண்ணிக்கிறேன். போல்ட் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நல்ல ஸ்பேஸிங் விட்டு ஹாஃப் பாக்ஸில் போய் நான் இன்னொரு லைன் ட்ரா பண்ணி
ஒரு கிரிட்ஸ் டிசைன் போட்டுக்க போறேன். ஓகேவா? நீங்கள் இந்த கிரிட்ஸ் தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு வேறு எதனா பிடிச்ச கிரிட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் நான் வந்து சென்டரில் ஸ்வெல் கொடுத்து இந்த கிரிட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே, ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இன்னொரு லைன் ட்ரா பண்ணி நான் ஜிக்ஸாக்ல டாட் வச்சுக்க போகிறேன். ஓகேவா? ஜிக்ஸாக் டாட் கொடுத்துக்க போகிறேன். ஓகே, இந்த மாதிரி டாட்டில் பார்த்தோம் இல்லையா பேசிக் எலமெண்ட்டில், அதை கொடுத்துட்டு ஒரு கர்வ் லைன் போட்டு அதை போல்ட் பண்ணிவிட்டு நான் இன்னொரு லைன் போட்டு சின்னதாக ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ இந்த குட்டி ஸ்பேஸில் ஒரு ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபில்லிங் கொடுத்து இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் டிசைன் இதுக்குமே நான் ஒரு ஹாஃப் இதில் வந்து லைன் ட்ரா பண்ணி ஒரு கிரிட்ஸ் டிசைன் போட்டுக்கிறேன். இப்போ லைனை போல்ட் பண்ணிக்கிறேன். ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு ஸ்வில் போட்டு இந்த லைன் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். ஒரு ஸ்வில் ஸ்ப்ரில்ல போல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி போல்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்ப்ரில் மேலே ஒரு கர்வி லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, டபுள் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் 4 லைனாக ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ சென்டர் பாயிண்ட்டை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், போல்ட் பண்ணிக்கிறேன். ஒரு லைன், ஒரு போல்ட் லைன் அண்ட் ஒரு லைன்ன்ற கான்செப்டில் போட்டுட்டு இந்த சென்டரில் வந்து நான் ஜிக்ஸாக் செக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? அதாவது ஜிக்ஸாக் கிரிட்ஸ். நம்ம கிரிட்ஸில் பார்த்தோம் இல்லையா, ஜிக்ஸாக் கிரிட்ஸ் அது போட்டுட்டு
சென்டரில் நான் லைட்டாக டாட் வச்சுக்கிறேன். தென் இந்த சைடு வந்து ஹம் போட்டுக்கிறேன் போத் சைட் லைனில். தென் எதுனா சிங்கிள் ஃபில்லிங்ஸ் கொடுத்து கவர் பண்ணிக்க போகிறேன் போத் சைடு. ஸ்ப்ரெடாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, வேறு எதுனா சிங்கிள் ஃபில்லிங் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். ஒரு ஸ்ப்ரில், ஒரு ஹம்ஸ், தென் பெரிய ஹம்ஸ், அதை போல்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் டாட் வச்சுக்கிறேன் பெரிய ஹம்ஸில். ஓகேவா, இப்போ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணி ஒரு ஹம்ஸ் போட்டுக்கிறேன். தென் இன்னொரு லைன் ட்ரா பண்ணிட்டு அதில் வெயின்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா, வெயின்ஸ், அதுக்கப்புறம் டாட் வச்சுக்கிறேன், 2 டாட் வச்சுக்கிறேன், அண்ட் தென் வெயின்ஸ். இந்த பேட்டர்னில் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு வெயின்ஸ் ட்ரா பண்ணணும், தென் வந்து ஒரு லைன் போட்டு வெறும் டாட் மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த பேட்டர்னில் ட்ரா பண்ணிக்கோங்க. தென் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு போல்ட் லைன், ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா, தென் ஹம்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். கிரிட்ஸ் டிசைன் இதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம கிரிட்ஸ் ஆர் சிங்கிள் ஃபில்லிங்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, கிரிட்ஸ் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும், அதனால நான் கிரிட்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த கிரிட்ஸ் ஆல்சோ நம்ம கிரிட்ஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டுட்டு அது சென்டரில் வந்து நம்ம ஷேட் கொடுப்போம் இல்லையா, அந்த டிசைன் தான். அதுக்கு நான் ஷேட் கொடுக்கறதுக்காக நான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன், தென் ஃப்ளவர் டிசைன் கர்வ் கொடுத்துக்கிறேன். நம்ம பேசிக் எலமெண்ட்ல இருந்து கிரிட்ஸ் வரைக்கும் என்னென்னலாம் பார்த்தோமோ அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து மல்டி ஃபில்லிங்ஸில் போடுறோம். எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ராவாக போடல. ஓகேவா, ஸோ எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணது தான். ஸோ ஈஸியாக நீங்கள் இந்த கிளாஸை போட்டுடலாம். உங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ சென்டரில் வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம கிளாஸில் நியூ ஜாயினர்ஸ் ஆல்சோ இருக்கீங்க. அவங்களுக்கு எதுனா டவுட் இருக்குன்னா நம்ம கிட்ட கேளுங்க. தென் ப்ராக்டிஸ் புக், ப்ராக்டிஸ் கோன் வேணும்னாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். தென் வந்து நீங்கள் வந்து இப்போ இது வரைக்கும் யாரும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலைன்னா கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நீங்கள் கிளாஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தென் நம்ம கிளாஸில் ஸ்டெயின் கோட் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட. வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த டிசைனில் வந்து லோட்டஸ் டிசைன் ட்ரா பண்ணிக்கிறேன். லோட்டஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். தென் நம்ம ஃப்ளவர்ஸில் ஆல்சோ பார்ப்போம்.
இப்போ நீங்கள் சிம்பிளாக ஒரு லோட்டஸ் டிசைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ லோட்டஸை ஃபுல்லாக ஃபில்லிங்ஸ் கொடுத்து கவர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு தென் சென்டரில் ஒரு ஷேட் கொடுத்து ஒரு டாட் வச்சுக்கிறேன். ஓகேவா? தென் இப்போ ஒரு லைன் போட்டுக்கலாம். ஹம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ குட்டி குட்டி சர்க்கிள் போட்டு நம்ம வந்து 1 சர்க்கிள் விட்டு 1 சர்க்கிள் டாட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? தென் இப்போ வந்து நான் வந்து கர்வ் லைன் கொடுத்துக்கிறேன். போல்ட் லைனாகவே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ கர்வ் கொடுத்து ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸில் வந்து நான் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி 2 டியர் ட்ராப்ஸ் அண்ட் ஒரு வெயின்ஸுன்ற மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகே, நான் இந்த மாதிரி போடுறேன்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சென்டரில் வந்து நான் டாட் வச்சுக்கிறேன். ஒரு குட்டி டாட், பெரிய டாட் அண்ட் குட்டி டாட்ன்ற பேட்டர்னில் வச்சுக்கிறேன். தென் ஜிக்ஸாக் லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? இது வந்து ஹேங்கிங் டிசைன் சொல்லுவாங்க. ஓகே, வேணும்னா சென்டர் பாயிண்ட்லாம் நீங்கள் டாட் வச்சு இந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. வேறு எதனா டிசைன் போட்டுருக்குனாலும் போட்டுக்கலாம். நான் சிம்பிளாக ஒரு டாட் வச்சு அதை சுற்றி குட்டி குட்டி டாட் வச்சுக்கிறேன். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். நம்ம லாஸ்ட் டிசைன் ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஸ்ப்ரில் வித் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். தென் ஒரு ஃப்ளவர் டிசைன் பார்த்தோம் இல்லையா, அந்த பேட்டர்னில் ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டுக்கிறேன். உள்ள ஷேடிங் கொடுத்துக்கிறேன். ஷேடிங் ஆல்ரெடி நம்ம போன கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி லைட் ஷேடிங் கொடுத்துட்டு போல்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, தென் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு லைன் கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு ஸ்ப்ரில் போட்டுக்கிறேன் குட்டி குட்டியாக. ஓகே, தென் இப்போ இதை வந்து கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கிறேன். நல்லா போல்ட் பண்ணிட்டு தென் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். லைன் கொடுத்து ஒரு ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், சென்டர் மார்க்கிங் எடுத்து அதில் ஒரு குட்டி ஃப்ளவர் டிசைன் மாதிரி போட்டுக்கிறேன். எந்த மாதிரி போடுறன்றதை பாருங்கள். நீங்கள் ஒரு லைன் மேலே லைன் போடுற மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த ஃப்ளவர் டிசைனை வந்து நான் ரேண்டமாக போட்டுக்கிறேன் அங்கே இங்கே அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் தான் பார்ப்போம். பட் ஒரு குட்டி டிசைனை இதில் பார்த்துடலாம் இன்னைக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து அங்கே இங்கேன்னு ஜிக்ஸாக்ல ரேண்டமாக போட்டுக்கிறேன்.
இங்கே தான் போடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, ரேண்டமாக எங்கே ஸ்பேஸிங் இருக்கோ அங்கே போட்டுக்கிறேன். அதே மாதிரி நெகட்டிவ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா எடுக்கிறீங்கன்னா அதில் 80% டிசைன் இருக்கணும், 20% ஆர் 10% தான் உங்களுக்கு ஃபில்லிங்ஸ் இருக்கணும். ஓகே, ரொம்ப ஃபில்லிங்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்க டிசைனே இல்லாத மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது. ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு டிசைனில் கவர் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஃபில்லிங்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நான் ரேண்டமாக ஒரு 4 ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிக்கிட்டேன். தென் இப்போ ஒரு ஸ்ப்ரில் போட்டு அதில் வந்து லீவ்ஸ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கண்டினியூவாக லீவ்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? சேம் எங்கன்னா சர்க்கிள் கூட போட்டுக்கலாம், பட் அது ஸ்பேஸிங்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்பேஸிங்க்கு ஏற்ற மாதிரி லீவ்ஸு, ஸ்ப்ரில்லு, ஹம்ஸு அண்ட் தென் வந்து சர்க்கிள், இது எல்லாமே அந்த ஸ்பேஸிங்க்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு உங்களால் கவர் பண்ண முடியுமோ நீங்கள் வந்து கவர் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி இப்போ அதிகமாக ஸ்பேஸ் இருக்குன்னா அங்கே ஸ்ப்ரில் வித் லீவ்ஸ் போடுறேன், கம்மியான ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல வெறும் லீவ்ஸ் மட்டும் போடுறேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி சர்க்கிள் ஆல்சோ ரொம்ப அதிகமாக போடாதீங்க, அங்கங்கே ரேண்டமாக போட்டுக்கோங்க. இப்போ இதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், ஒரு லைன் பார்டர் செட் பண்ணிடலாம். ஸோ தட் ஃபில்லிங்ஸ் அவுட் சைட் போகாமல் இருக்கும். ஒரு பார்டர் மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு தென் இதுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி போல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு வந்து டிசைனுக்குள்ளே உங்களோட ஃபில்லிங்ஸ் போகாது. ஓகே, இதுதான் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபுல்லாக நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே பக்கத்தில் 2 சர்க்கிள் இருக்குது. ஸோ தட் ஒரு சர்க்கிளை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி போல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும், அப்போ தான் பார்க்கவே நல்லாயிருக்கும். ஓகேவா? ஒரு சர்க்கிள்க்கு இருக்குன்னா கூட நீங்கள் போல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டிசைனுக்குள்ளே உங்களோட ஃபில்லிங்ஸ் போகாது. நெகட்டிவ் ஃபில்லிங்ஸில் நீங்கள் டிசைன் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபில்லிங்ஸ் தான் ரொம்பவே ஈஸி தான். ஓகே, ஐ ஹோப் இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அவ்வளோதான். தென் வந்து இதே மாதிரி நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கம்ஃபர்டபுளாக வரும், இன்னுமே நல்லாவே நீங்கள் போடுவீங்க. அண்ட் தென் வந்து நிறைய பேர் வந்து இன்னுமே ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறமேட்டு ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்து கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து டேப் அண்டு கம் போட்டு எப்படி உங்களோட டிசைன்ஸ்லாம் உதிராமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து டிரான்ஸ்பரண்ட் கவர் இது வந்து ஸ்டோரில் கிடைக்கும் 5 to 10 rupeesல. இதில் போட்டு எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓப்பனிங் சைடு வந்து உங்களோட பார்டர் சைடு இருக்கணும், அதாவது நான் மார்ஜின் விட சொன்னேன் இல்லையா ஸ்பைரல் பண்ணுறதுக்கு, அந்த சைடு இருக்கணும். தென் ஹெட் பார்ட் வந்து அந்த ஒயிட் ஷீட் இல்லாத சைடாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஸ்பைரல் பண்ண சொல்ல ஒரு பைண்டிங் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்து உங்களோட ஷீட்டுமே ஓப்பன் ஆகாது, தென் அதில் இருக்க டிசைனுமே உதிர்ந்து போகாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து இதை ஷோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் போட்டு இப்போ A4 ஷீட்டில் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியும் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு அது திஸ் ஆர் தட் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வாங்கிக்கோங்க. டேப் அண்ட் தென் இது வாங்குகிற காஸ்ட் எது நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் மேக்ஸிமம் ஈக்குவலாக தான் இருக்கும். இது ஒரு ஷீட் 5 rupees அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.